Sony யூசர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. எனக்கு இந்த டூல் இன்றைக்கி கிடச்சிருக்கு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபோட்டோ வீடியோ சம்மந்தப்பட்ட என்ன ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க, காசும் இழந்திருப்பீங்க. நானுமே வந்து இந்த சினாரியோவில் இருந்திருக்கிறேன், அதனால தான். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் ஒன்று கிடச்சிருக்கு, அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விரும்பி தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். பழைய Sony யூசர்ஸ் உங்களுக்குலாம் இந்த பெயின் என்னென்னு நல்லாவே புரியும். ஒரு சில ஷூட்லலாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 30 மினிட்ஸ் ரெக்கார்டிங் லிமிட்டில் வந்து அந்த ரெக்கார்டிங் அப்படியே கட் ஆகிருக்கும். ஸோ நானுமே அதில் இருந்திருக்கேன். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த கட் ஆகிற ரெக்கார்டிங் வந்து அப்படியே அந்த ஃபைல் வந்து அப்படியே கரப்ட் ஆகிடும். அந்த ஃபைலுடைய சைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அது வேறு ஒரு ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். அது ஓப்பன் ஆகாது, அதோடைய ஃபைல் சைஸும் அப்படியே இருக்கும், ஆனால் அவங்களால வந்து ப்ளேபேக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரியான சினாரியா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து மெமரி கார்டுடைய ஸ்பேஸை செக் பண்ணாமல் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போவுமே ஒரு சில வீடியோஸ் வந்து ரெக்கார்டிங்லேயே கட் ஆகிருக்கும். அந்த ஃபைலும் ஒரு சில சினாரியாவில் வந்து கரப்ட் ஆகிருக்கும். ஒரு சில ரெக்கவரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, லைக் ஒன்றரை ஷேர் அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஏன்னா நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருந்திருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், ரெக்கவர் பண்ண முடியாத சினாரியோவில் தவிச்சிருக்கேன். அதர் கேமராஸ்லாம் வந்து ஒரு சில ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சோனின்னு பார்க்க போனால் வந்து நிறைய ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பென்னு ஒருத்தர் வந்து அவரே கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஒய்ஃப் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஷூட் ஒன்று பண்ணேன். அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ரெக்கார்டிங் பட்டனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியாமல் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் அன்றைக்கி என்னாச்சுன்னா வந்து கரப்ட் ஆகிடுச்சு. சரி, கம்ப்யூட்டரில் நான் தூக்கி போட்டு பார்க்கும்போது வந்து .rsv ஃபைல் அப்படின்னு சொல்லி சேவ் ஆகிருந்துச்சு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அது .rsv ஃபைல்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெக்கவரி சாஃப்ட்வேரில் போட்டு எடுக்க பார்த்தேன், வரல. ஏன் நான் வந்து அதை ட்ரை பண்ணேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணதுடைய ஃபைல் சைஸ் வந்து அந்த ஃபைலுக்கு இருந்துச்சு, அதாவது ஒரு 29 GB கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைல் உள்ளே தான் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு வந்து எதுவுமே மாட்டல. சோனிக்கு வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகலை. நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து சரி ஓகே, இதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வைப்போம், என்றைக்கு இதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்குதோ அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். லக்கிலி இன்றைக்கி தான் அந்த நாள். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்எஸ்வி ஃபைலுடைய சைட்டு, ரெக்கவரி சைட்டு. இது வந்து நான் பிரேவ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகலை. குரோமியம் பேஸ்டு ப்ரௌசர்ஸ் அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். இதுதான் அந்த சைட்டு. இந்த சைட் நேம் வந்து rsv.repairனு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து என்னென்னா, இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, your.rsv ஃபைல். நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்எஸ்வி ஃபைலை இதில் தான் ட்ராப் பண்ணி ஆகணும். ஸோ என்னுடைய ஆர்எஸ்வி ஃபைலை வந்து நான் வந்து ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் ஆர்எஸ்வி ஃபைலு. இதுதான் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு ஷூட் பண்ண ஃபைலு. இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ராப் பாக்ஸில் போடுறேன், சரியா? ஸோ நான் போட்ட உடனே எனக்கு ஆச்சரியமான இருந்த விஷயம் என்னென்னா வந்து ப்ரிவ்யூ காட்டுது, சரியா? ப்ரிவ்யூ எப்படி காட்டுதுன்னா, நான் வந்து இந்த ஃபைலை ஷூட் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு 30 GB கிட்ட இருந்துச்சு, அதாவது 28.89 GB இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிபி இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ப்ரிவ்யூ காட்டலை. ஸோ இதில் போட்ட உடனே என்னென்னா, எனக்கு வந்து ட்ரஸ்ட்டு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, இது போட்ட உடனே வந்து என்னுடைய ஃபைலுடைய சைஸுக்கு உண்டான இதுவும் காட்டுது, ஒரு ப்ரிவ்யூவுமே காட்டுது, ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ரிவ்யூ மாதிரி காட்டுது. நான் நினச்சேன் ஒரு வேளை அந்த 5 செகண்ட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் என்னுடைய டைமென்ஷன்ஸு, ஆடியோ சேனல்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸுக்கு ப்ரிவ்யூ காட்டுதுன்னா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வந்து, இதுக்கு கீழே ஃபிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் வீடியோ கொடுத்தேன். அவ்வளோதாங்க, உடனே வந்து அதோடைய வேலையை வந்து அது ஆரம்பிச்சிடுச்சு, அதாவது ரெக்கவரிங் யுவர் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கல ஒரு 28 GB ஃபைலை வந்து இது எவ்வளோ நேரத்தில் வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி. நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. 10 MB ஒரு 20 MB அப்படின்னா வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து ரன் ஆகும்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் என்னுடைய வீடியோவை. ஸோ இதை வந்து நான் உங்களுக்காக வந்து இன்னொரு வாட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் காட்டுறேன். ஸோ இதில் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா வந்து ரெக்கவரிங் யுவர் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ரஸ் பாரோட ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எத்தனை ஜிபி வரைக்கும் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இதில் போட முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு சில பேர்லாம் என்ன கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னா, நான் வந்து 90 GB வரைக்கும் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்கும் மேலே வந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெப்சைட்லேயுமே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 20.97 TB ஆஃப் டேட்டா வந்து இவங்க வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து 691 ஃபைல்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கான். ஸோ ப்ரிட்டி ஆசம்ல.
அண்ட் தே சார்ஜ் யூ நத்திங். இப்படி ஒரு சைட்டை கிரியேட் பண்ணிவிட்டு பேசிக்கான ஒரு சார்ஜஸ் கூட பண்ணாமல் பண்ணுறாரு இந்த பென்னுங்கிறவர் வந்து. தேங்க்யூ பென். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ரெக்கவர் ஆகக்கூடிய ஃபுட்டேஜால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா ஃபைலு, அப்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் ஆகிறது கிடையாது. இது ஒரு ஏபிஐ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ரௌசரே வந்து ஒரு டூல் மாதிரி செயல்படும். விச் மீன்ஸ் உங்களுடைய ஃபைல்லாம் இதில் அப்லோட் ஆகாது. நீங்கள் வந்து இதில் உங்கள் ஃபைலை நீங்கள் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அது வந்து எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ உங்கள் ஃபைல் அப்படியே போய் அப்படியே விலகி அவுட்புட்டாக டவுன்லோட் ஆகுது. அப்படி தான் இந்த சைட் ஒர்க் ஆகுது. விச் இஸ் அ நைஸ் ஒன். ஓகே 94% வந்துருச்சு. 95. ஓகே ஆக்சுவலாக 95% அப்புறமேட்டு ரைட்டிங் யுவர் லாஸ்ட் பைட்ஸ்னு வந்துருச்சு. ஓகே ஃபைன். சேவ்டு டு யுவர் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் as CUP. ஓகே டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கல்ல. ஸோ என்னுடைய ஃபைல் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். யா ஹியர் இஸ் மை ஃபைல். இதுதான் வந்து நான் வந்து என் ஒய்ஃபுக்கு எடுத்த ஃபுட்டேஜு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப நேரம் ஷூட் பண்ணி எடுத்தோம். இதை வந்து நான் லாகில் ஷூட் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன். லாகில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வந்து அது வந்து MP4 மாறும்போது வந்து கன்வர்ஷன் எதாவது நடக்குமான்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இதை வந்து நான் இப்போ ரெக்கவர் பண்ணதை தாண்டி நான் நேற்று நைட்டே ரெக்கவர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். லாகில் நீங்கள் போட்ட ஃபுட்டேஜ் அப்படியே லாகாக தான் இருக்குது. நீங்கள் என்ன கேமராவில் ரைட் பண்ணீங்களோ அது அப்படியே தான் வருது. உங்கள் ஃபைல் வந்து MP4 கண்டெய்னரில் போகாததால் .rsv ஃபைலாக உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போட்டு எடுக்கிறது மூலயமா அதை வந்து MP4 கண்டெய்னரில் போட்டு கொடுக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களுடைய ஃபைலாகவே தான் வரப்போகுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்னுடைய ஃபைல் வந்து லாஸ்ட்டாக நான் ரெக்கார்டிங் வந்து ஆக்சிடென்டெல்லாம் கட் ஆன வரைக்குமே இருக்குது. புரியுதா? எந்த ஒரு குவாலிட்டி லாஸும் இல்லாமல், எந்த ஒரு ஃபார்மேட் சேஞ்சும் இல்லாமல் எனக்கு அப்படியே வந்துடுச்சு. 26 GB அப்படியே எனக்கு வந்து அப்படியே வந்துடுச்சு. என்ன ஒரு MP4 கண்டெய்னரில் போட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரச்சனை என்னென்னு நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோமா? நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நீங்கள் வந்து கேமரா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே கட் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு கேமராவில் வந்து ஒரு ஃபைலை மெமரி கார்டு போட்டு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரைட்டிங் முடிஞ்சு நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண உடனே அந்த ரைட் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய எல்லா டிவைசஸ்லையுமே ப்ளே பண்ணக்கூடிய இருக்கிற மாதிரியான ஒரு MP4 கண்டெய்னருக்குள்ளே போடும். அந்த MP4 கண்டெய்னருக்குள்ளே போடுறது மூலியமாக தான் நம்ம வந்து எல்லா வீடியோ பிளேயர்லையுமே அதை ஈஸியாக ப்ளே பண்ணி பார்க்க முடியும். நமக்கு வந்து கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற அந்த VLC பிளேயராக இருக்கட்டும், விண்டோஸ் மீடியா பிளேயராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ண யூஸ் பண்ணுற பிளேயராக இருந்தாலுமே வந்து ஒரு சில ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது ஒரு சில கண்டெய்னர்ஸ் இருந்தால் தான் அது வந்து அந்த ஃபைல் ப்ளேபேக் பண்ணும். இதெல்லாம் வந்து ப்ளேபேக் பண்ணாது. இப்போ நம்ம ஷூட் பண்ணி அப்ரப்டாக கட் ஆகிற ஃபுட்டேஜ் வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ அதில் தான் இருக்கும். பட் ஆனால் அப்ரப்டாக கட் ஆனதால் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணும்போது ஆகிற இந்த கண்டெய்னர் ப்ராசஸ் வந்து நடக்காமல் போயிருக்கும். வீடியோ ஃபைலை வந்து கண்டெய்ன் பண்ணாமல் போயிருக்கும். அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் என்ன ஆகும்னா வந்து அந்த ஃபைல் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் வந்து அது கண்டெய்னரில் இருக்காது. .mp4 கண்டெய்னரில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து மிஸ்டர் பென்னுங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேமரா ஃபைனலாக ரைட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸு கண்டெய்னருக்குள்ளே போடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதுதானே கட் ஆகிருக்கும். ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி ஒரு கோடிங் பண்ணி இந்த வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த RSV ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு MP4 கண்டெய்னருக்குள்ளே வச்சு உங்களுக்கு ஒரு MP4 ஃபைலாக தர மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டை. இதை வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுது. இதில் யார் ஓனர்னு செக் பண்ணும்போது பென்னுக்கு வந்து ஒரு பை மீ எ காஃபி லிங்க் ஒன்று வருது. அதில் வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் அவருக்கு பே பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேபி நான் இந்த வெப்சைட்டுடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் வந்து அவருடைய பை மீ எ காஃபி லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களால் பண்ண முடிகிற நிலைமையில் இருந்தீங்கன்னா ஒரு சில டாலர்ஸை வந்து டொனேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினேன். மறக்காமல் வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கங்க. நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை எப்படி ரெக்கவர் பண்ணுங்கிறது சொல்லிக் கொடுங்க. ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணுறதுல தான் வந்து எல்லாமே இருக்குது. நானும் அதை தான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ரீவியஸ் ஃபில்ம் மேக்கிங் வீடியோஸையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து DI கலரிங்கும் பண்ணுவேன். அடிக்கடி அந்த மாதிரியான வீடியோஸும் போடுவேன். பிரேக்
அவுட்டும் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிச்சு, புதுசாக தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னுடைய தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. நானுமே படிக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபில்ம் மேக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சுஜீந்தன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.